அமைச்சர் பொன்முடி அவர்களின் மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 30 நாட்களுக்கு அவரை கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த பொன்முடி அவர்களின் வழக்கை இன்று விசாரணை நடத்திய நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்களின் கைது நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கைதை உடனடியாக ரத்து செய்து அதிரடியாக இந்த தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இரண்டு தரப்பு வழக்கறிஞரிடம் வாதத்தை கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. மக்களே, கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் உள்ள போயிடுவார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து அதிர்ச்சி அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இதாக வழங்க வேண்டும் என அபராதம் விதித்து அதிரடியாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து ஒரு 30 நாள் மட்டும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 30 நாட்களில் உங்களால் முடிஞ்சால் எங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்தை மேல்முறை பண்ணி நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து தான் அவருடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கான விசாரணை இன்று தான் நடைபெற்றது. அந்த விசாரணையில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு. பொன்முடி மீது எந்த தவறும் இல்லை, அதனால் அவருடைய கைதை உடனடியாக ரத்து செய்கிறேன். இனிமேல் அவரை கைது செய்வதில் எந்த ஒரு அவசியம் இல்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க. இந்த தீர்ப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தீர்ப்பாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவில் அமைச்சராக அவருடைய பணியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே, பொன்முடி அவர்கள் இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அமலாக்கத்துறை அலற விட்டிருந்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றமும் அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு பயங்கரமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து தப்பிச்சதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு, அடுத்த கட்டமாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கிலிருந்து எப்படி வேற மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க, ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்களின் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது அப்படியே இருக்கிறதா, இல்லை அதையும் முழுவதுமாக ரத்து செஞ்சிருக்காங்களா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு அவருடைய கைது அந்த 30 நாட்களுக்குள்ள நிரூபிக்கலைன்னா அந்த கைதை நாங்கள் உடனடியாக கைது பண்ணுவோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. ஒருவேளை அந்த கைதை மட்டும்தான் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்னும் வழக்கில் இன்னும் விசாரணை செஞ்சாங்கன்னா இன்னும் என்ன நடக்க போகுது, எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மக்களை, தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்களின் கைதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.